கைஸ் ட்ரேடிங் பொறுத்தவரை நமக்கு சாலிடாக ஒரு ரொட்டீன் தேவை. ட்ரேடிங் தானே, சும்மா லேப்டாப் ஓப்பன் பண்ணோம், 2 பட்டன் கிளிக் பண்ணோம், ட்ரேட் ஓப்பன் பண்ணோம், க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. ட்ரேடிங் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் டிசிப்ளின். ஸோ நீங்கள் காலேஜ் போயிட்டு வந்து வீட்டில் ட்ரேட் பண்ணிருக்கலாம், அவர் ஒர்க் முடிச்சுட்டு வந்து வீட்டில் ட்ரேட் பண்ணிருக்கலாம். நீங்கள் எப்படி பண்ணாலுமே ஃபார் ட்ரேடிங் அலோன் உங்களுக்கு சாலிடாக ஒரு ரொட்டீன் தேவைப்படும். அது நீங்கள் ட்ரேட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அதை எப்போ ஜேர்னல் பண்ணுறீங்க, எப்படி எண்ட் பண்ணுறீங்க, எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜரோடு இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் மோஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ரொட்டீன் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரம் ஸ்டார்ட் பயாஸ் எப்படி செட் பண்ணுறது, பேக் டெஸ்டிங் அண்ட் ஜேர்னலிங் எப்படி பண்ணுறது, அண்ட் வின் ரேட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ரொட்டீன் இது. இந்த ரொட்டீனை ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, இன்டர்மீடியட் லெவலில் இருக்கவங்க அண்ட் ஈவன் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லாஸ்ட் வர ஃபுல்லாக பாருங்கள். கைஸ், நம்ம ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் நமக்கு வேறு ரொட்டீன் இருக்கும். இப்போ நான் இருக்கிற ஃபேஸ் ஆஃப் லைஃப் ஐம் வெரி குட் அட் வாட் ஐ டூ, பட் ஐ வாண்ட் டு பி கிரேட். அண்ட் நான் கிரேட்னஸ் எப்படி மெஷர் பண்ணுறேன்னா மல்டிபிள் திங்ஸ் இருக்குது. பட் ஒன் ஆஃப் தம் இஸ் எனக்கு பினான்ஸ் மந்த்லி பிஎன்எல் லீடர் போர்டில் டாப் 5 வரணும். ஜஸ்ட் ஒரு 4,000 rupees வச்சு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண எனக்கு பினான்ஸ் மந்த்லி லீடர் போர்ட் பிஎன்எல்ல வருது இஸ் அ மைல் ஸ்டோன். அண்ட் ஐ திங்க் இன்னும் 2 years ஐ வில் பி ரீச்சிங் தேர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்டென்ஸாக நான் கான்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி என்னோட ரொட்டீன் செட் பண்ணியிருக்கேன். அந்த ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ரொட்டீன் பார்க்கலாம். இந்த பார்ட்டில் தான் வில் பி மேக்கிங் மணி. அதாவது கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ், மேக்ரோ மைக்ரோ பயாஸ் செட் பண்ணுறது, மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது, இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு சூப்பராக ஒரு டிப் கொடுக்குறேன், அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்போவுமே ஹையர் மார்க்கெட் கேப் காயின்ஸ், இண்டெக்ஸ், இது ரெண்டையும் அனாலிசிஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணோம். பிகாஸ் இது ரெண்டையும் அனாலிசிஸ் பண்ணால் தான் அந்த டேயோட பயாஸ் செட் பண்ண முடியும். ஹையர் மார்க்கெட் கேப் காயின்ஸ்னால் எத்தீரியம், பிட்காயின். இண்டெக்ஸில் டாலர் டாமினன்ஸ் இருக்குது, டோட்டல் டாமினன்ஸ் இருக்குது, பிட்காயின் டாமினன்ஸ் இருக்குது, ஆல்காயின் டாமினன்ஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பயாஸ் செட் பண்ணணும். இதில் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் அந்த பிட்காயின் டாமினன்ஸ் சார்ட் மட்டும் அனாலிசிஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிட்காயின் எப்படி இந்த ஆல்காயின்ஸை டாமினேட் பண்ணுது, ரொட்டேஷன்ஸ்லாம் எப்படி நடக்குது, அது உங்களுக்கு மேனுவலாக தெரியணும். அது தெரிஞ்சால் தான் கிளியராக ஒரு பயாஸ் செட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆஃப்டர் செட்டிங் திஸ் பயாஸ் நீங்கள் ஆல்காயின் செலக்ட் பண்ணணும். ஆல்காயின் மினிமம் 15 to 20 ஆல்காயின் செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் 2 or 3 செலக்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் 2 or 3 காயின் செலக்ட் பண்ணிட்டு அது நீங்கள் எக்ஸ்பெக்டட் டிரெக்ஷனில் போகும்னு நீங்கள் நினைக்கிறது இஸ் ஸ்டூபிடிட்டி. ஓகே, அதுக்காக இந்த 15-20 காயின்ஸுமே ட்ரேட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. நம்ம எப்போவுமே பயாஸ் செட் பண்ண அப்புறம் இன்டர்னல் கன்ஃபர்மேஷன் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஒரு 15 காயின் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்னல் கன்ஃபர்மேஷன் வரும்போது அதில் ஒரு 5 காயின் நீங்கள் எக்ஸ்பெக்டட் ரியாக்ஷன் கொடுத்துருப்போம், நீங்கள் எதிர்பார்க்குற ரியாக்ஷன். அதுக்கப்புறம் அந்த 5ல் ஒரு 2 காயினுக்கு வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ வால்டிலிட்டி அதிகமாக இருக்குன்னா மூவ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ரொட்டீனில் பண்ணுவேன். பயாஸ் செட் பண்ணுறது, லெவல் செட் பண்ணுறது, அண்ட் தென் நான் என்னோட ட்ரேடிங் செட்டப்புக்கு வெயிட் பண்ணுவேன். ஸோ பயாஸ் செட் பண்ணியாச்சு, லெவல் செட் பண்ணியாச்சு, அப்போ அவ்வளோதானா ஒர்க் முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. சரி, மார்க்கெட் மூவ் ஆக மார்க்கெட்டோட டேட்டா சேஞ்ச் ஆகும். மார்க்கெட் டேட்டா சேஞ்ச் ஆகுதுன்னா மார்க்கெட்டோட பயாஸும் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகேவா, இப்போ பிரைஸ் வந்து சப்போர்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ சப்போர்ட்ல இருக்கும்போது நம்ம புல்லிஷ் பயாஸ்ல இருப்போம், லாங்ஸ் பார்ப்போம். இன்கேஸ் பிரைஸ் அந்த இடத்துல இருந்து பம்ப் ஆகி ஒரு பெரிய சப்ளைல போய் ஹிட் ஆகுதுன்னா அந்த இடத்துல பிரைஸ் வீக் ஆகும் அண்ட் தென் கீழே தான் வரப்போகுது. ஓகே, ஸோ கீழே வரப்போறதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு நம்ம பேரிஷ் பயாஸ்க்கு ஃபிளிப் பண்ணணும். மார்க்கெட்ல எப்பவுமே நம்ம ஸ்டபனா இருக்கக்கூடாது. இந்த சென்ஸ், நான் மார்னிங் வந்து புல்லிஷ் பயாஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நான் லாங்ஸ் தான் பார்க்க போறேன், நான் ஷார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா, மார்க்கெட் போகிற ஃப்ளோவில் நம்ம மாற்றி போயிட்டே இருக்கணும். Be water, my friend. You have to be fast, you have to be smart and critical thinking குவிக்காக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும், இல்லைனா உங்கள் அக்கௌண்ட் கண்டிப்பாக கரெக்ட் ஆயிரும். ஸோ பயாஸ் எப்போவுமே இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சில நேரம் மார்னிங் புல்லிஷ் பயாஸில் இருக்கிறது எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் புல்லிஷ்னஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பயாஸ் சேஞ்ச் ஆகும். பட் எய்தர் வே எது நடந்தாலுமே அஸ் அ ட்ரேடர் நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். எப்போவுமே ட்ரேடிங்கில் ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்குது. அது வந்து ட்ரெண்ட் லைன்ஸ் அவங்க சொல்லலை, மார்க்கெட்டோட ஃப்ளோவை சொல்கிறாங்க. ஓகேவா, மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பெண்ட் ஆகி நீங்க போயிட்டு இருக்கணும். அதான் அதோட மீனிங். ஸோ கைஸ், இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த ரொட்டீன் பார்க்கலாம். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட், பேக் டெஸ்டிங் அண்ட் ஜேர்னலிங். ஸோ ஒய் ஷுட் பி பேக் டெஸ்ட், இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு பார்க்கலாம். எனக்கு சர்டனா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது, அதனால இப்படி ஒரு ரியாக்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்றது மட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஸ்ட்ராட்டஜினா அந்த ஸ்ட்ரக்சர் எந்தெந்த ப்ரைஸ் செக்ஷனில் ஃபார்ம் ஆகுது, எந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷனில் ஒர்க் ஆகுது, கன்சல்டேட்டிங் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதா, ரேஞ்சிங் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதா, லிக்விடிட்டி லோ அந்த ஒர்க் ஆகுதா, அவர் எந்தெந்த மார்க்கெட் கண்டிஷனில் ஒர்க் ஆகல, அது எதனால ஒர்க் ஆகல, ப்ரைஸ் செக்ஷன் எப்படி இருக்கணும், எந்த ஏரியாவில் அது ப்ரெசென்ட் இருக்கணும், எஸ்ஆர்ல இருந்தால் ஒர்க் ஆகுதா, அவர் ரேஞ்சஸ்க்குள்ளே இருந்தால் ஒர்க் ஆகுதா, அவர் என்ன மாதிரி ஏரியாவில் இருந்தாலுமே அது ஒர்க் ஆகுதா, இந்த மாதிரி டேட்டா எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரிசைஸாக நம்ம எடுத்து வைக்கணும். இது எடுத்ததுக்கு அப்புறம் அதோட ட்ரேட் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்மளுக்கு ஒரு ரியாக்ஷன் கிடைக்குதுன்னா அந்த ரியாக்ஷனோட பாட்டம் டு டாப் ஃபுல்லாக நம்மளால கவர் பண்ண முடியும்னு சொல்லிட முடியாது. பிகாஸ் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ரியாக்ஷன் கிடைக்கும்.
ஓகே. ஸோ இந்த ரியாக்ஷன் எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது, எதனால ரிஜெக்ட் ஆகுது, ஸோ அந்த ப்ரைஸ் செக்ஷனுக்குள்ள, அதாவது அந்த மூவ்க்குள்ள நம்ம சர்டனாக ஒரு மூவை எப்போவுமே கான்ஸ்டன்டாக கேட்ச் பண்ண முடியுமா? இப்போ உங்களுக்கு 2+ மூவ் எப்போவுமே கிடைக்குதுன்னா அந்த 2+க்குள்ள எது நம்மளுக்கு கான்ஸ்டன்டாக ஒரு மூவ் நம்மளால கேட்ச் பண்ண முடியும், அண்ட் அது எதுக்கு மேலே போனால் ரிஜெக்ட் ஆகுது, அங்கே ஒரு சப்ளை இருக்கா, அங்கே ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, அந்த மாதிரிப்பட்ட டேட்டா கலெக்ட் பண்ணணும். அதான் அதோட ட்ரேட் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போ ட்ரேட்ஸ் கம்மியாக வருது பட் வின் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அண்ட் ட்ரேட் அதிகமாக வருது வின் ரேட் கம்மியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இந்த எல்லா டேட்டாவும் ப்ரிசைஸாக கலெக்ட் பண்ணி எடுத்து வைக்கணும். அப்போ தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண முடியும். இது எப்படி கிரியேட் பண்ண முடியும்னா நம்மள பாஸ்ட் ப்ரைஸ் செக்ஷனில் லைக் இப்போ 2025னா 2022 2023 டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் செக்ஷனில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது இந்த ஸ்ட்ரக்சருக்கு எல்லாமே கண்டுபிடிச்சாதான் நம்மளால ப்ரிசைஸாக ஒரு டேட்டா கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் சைக்காலஜி. ஓகே. இப்போ ஒரு ரியாக்ஷன் கிடைக்குது, அதை நம்மளால கேட்ச் பண்ண முடியும்னா அந்த ட்ரேட் நம்ம பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு சொல்லிட முடியாது. ஓகேவா? மார்க்கெட் லைவ் ட்ரேட் நடக்கும்போது அந்த மார்க்கெட் மூவ் ஆகும்ல, கேண்டில் அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும்போது நம்ம சைக்காலஜி டிஃப்ரெண்ட் ரியாக்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைக்காலஜியும் ட்ரேட் பண்ணோம், அதுவும் நம்ம பேக் டெஸ்ட்ல பண்ண முடியும், பட் ஒன்லி அப் டு அ லெவல். இப்போ சைக்காலஜியை பேக் டெஸ்ட் மூலமா எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்றேன், அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, பட் திஸ் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். ஸோ சைக்காலஜின்னு எடுத்தோம்னா ஃபியர். ஒரு ட்ரேட் எடுக்கும்போது ஃபியர்னால நம்ம தப்பான டிசிஷன்ஸ் எடுப்போம், தப்பான டிசிஷன்னால நமக்கு லாஸ் ஆகும். இந்த ஃபியர் எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா டேட்டா. இப்போ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி அவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்ணாலும் இந்த ஃபியர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அது எதனாலன்னு சொல்கிறேன். நம்ம லைவ் ட்ரேட் எடுக்கும்போது கேண்டில்ஸ் அப் அண்ட் டவுன் மூவ் ஆகி க்ளோஸ் ஆகும். இதை பார்க்கும்போது நம்ம எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகும். எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகும்போது நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடும். அதனால தான் நம்ம தப்பான டிசிஷன்ஸ் எடுப்போம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட்ல நம்ம எடுக்கிற ட்ரேட்னு வச்சுக்கலாம். சப்ளை டிமாண்ட் ஏதாவது ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட்ல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ இந்த பிரேக் அவுட் எப்படி பிரேக் அவுட் ஆகுது, அதான் கொஸ்டின். ரொம்ப வாலட்டைலாக பிரேக் அவுட் ஆகுதா, இல்லை லிக்விடிட்டியே இல்லாமல் பிரேக் அவுட் ஆகுதா, இல்லைனா ரொம்ப கிளம்ஸியாக பிரேக் அவுட் ஆகுதா, லைக்ஸ் ரொம்ப விக்கெல்லாம் போட்டு அந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகுதா. ஸோ இந்த ஒவ்வொரு பிரேக் அவுட்லையும் ஒவ்வொரு மாதிரி உங்கள் எமோஷன் ட்ரிகர் ஆகும். இந்த எமோஷன் ட்ரிகர் ஆகாம இருக்கணும் அப்படின்னா இதுக்கான டேட்டா உங்ககிட்ட வேணும். அதாவது பேக் டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணும்போது நீங்கள் இதை ஃபோக்கஸ்டாக அப்சர்வ் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு டைம் எப்படி பிரேக் அவுட் ஆகுது. இப்போ இன்கேஸ் ரொம்ப வாலட்டைலாக பிரேக் அவுட் ஆகுது, ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் ஆகுதுன்னா அந்த டைம் நமக்கு ரியாக்ஷன் கிடைக்குதா இல்லையா, கிடைக்கலன்னா அந்த மாதிரி டைம் நம்ம எடுக்கக்கூடாது ட்ரேட். கிடைக்குதா இட்ஸ் வெல் அண்ட் குட். அதுக்கப்புறம் கிளம்ஸியாக பிரேக் அவுட் ஆகுது, சும்மா நிறைய விக்ஸ்லாம் போட்டு பிரேக் அவுட்னா அந்த டைம் எப்படி ரியாக்ஷன் கிடைக்குது. ஸோ இந்த எல்லா டேட்டாவும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா லைவ் ட்ரேட் எடுக்கும்போதும் எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகாது. பட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒன்லி அப் டு லெவல் இது பண்ண முடியும். ஸ்டில் கொஞ்சம் எமோஷன்ஸ் உங்களுக்கு ட்ரிகர் ஆக தான் செய்யும், பட் அது வந்து டைம் போக போக சரியாயிரும். ஸோ பேக் டெஸ்டிங் முடிஞ்சு இப்போ ஜேர்னலிங் பார்க்கலாம். கைஸ் ஜேர்னலிங் நான் பார்த்தது வரைக்கும் நிறைய பேர் தப்பு தான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேட் பண்ணுற டேட்டு, ட்ரேட் பண்ணுற கரன்சி, அதுக்கப்புறம் அந்த ட்ரேட் வின்னா லூஸா. கைஸ் இந்த டேட்டா நீங்கள் ட்ரேட் பண்ணுற எக்ஸ்சேஞ்ச்லேயே கிடைக்கும். இது எழுதுறதுனால நீங்கள் எப்படியுமே இம்ப்ரூவ் ஆக முடியாது. சும்மா 2 ரீல்ஸ் பார்த்துட்டு ஜேர்னல் பண்ணாலே ட்ரேடிங் இம்ப்ரூவ் ஆயிரும் நினச்சிட்டு ஏதோ ஒன்று பண்ணக்கூடாது. ஓகேவா? ஜேர்னலிங்கில் 2 டைப் இருக்குது. ஒன்று பேக் டெஸ்ட் பண்ணுற டேட்டாவை ஜேர்னல் பண்ணுறது, இன்னொன்று லைவ் ட்ரேட்டை ஜேர்னல் பண்ணுறது. பேக் டெஸ்ட் டேட்டா வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா டேட்டாவுமே ஜேர்னல் பண்ணணும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. லைவ் ட்ரேட்டில் 2 இருக்குது. ஒன்று ப்ரைஸ் ஆக்ஷன், இன்னொன்று சைக்காலஜி. இப்போ சைக்காலஜின்னு எடுத்தோன்னா ஒரு ட்ரேட் எடுக்கும்போது உங்கள் மைண்டில் என்னென்ன கொஸ்டின் வந்துச்சு, அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க, அதனால் என்ன டிசிஷன் எடுத்தீங்க, அந்த டிசிஷனால் உங்களுக்கு ரிசல்ட் ப்ராஃபிட்டாக வந்துச்சா லாஸாக வந்துச்சா. இப்போ இன்கேஸ் லாஸ் ஆகுதுன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, உங்கள் மேலே என்ன மிஸ்டேக் இருக்கோ அது எல்லாமே ஜேர்னல் பண்ணும். அதாவது உங்கள் சைக்காலஜியை பேக் டெஸ்ட் பண்ணுறப்போ இம்ப்ரூவ் பண்ணணும், லைவ் ட்ரேட்லையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் சைக்காலஜியை மாஸ்டர் பண்ண முடியும். அண்ட் தென் ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஆக்ஷனில் ரெகுலராக எடுக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனோட இப்போ ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் டிஃப்ரெண்டாக இருக்கா, எதனால டிஃப்ரெண்ட் ஆச்சு, மார்க்கெட் டோட்டல் கண்டிஷன் ஏதாவது டிஃப்ரெண்டாக இருக்கா, அதனால சேஞ்ச் ஆகுதா, ஏதாவது நியூஸ் வரதுனால சேஞ்ச் ஆகுதா, இந்த மாதிரி பட்ட ஜேர்னல் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக பண்ணால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட்டடாக மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் கான்ஸ்டன்ட்டாக இம்ப்ரூவ் ஆக முடியும். இம்ப்ரூவ் ஆனால் தான் நீங்கள் ஒரு ஹைலி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக முடியும். அண்ட் கைஸ் ஜேர்னல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஃபேன்சியான சாஃப்ட்வேரும் தேவையில்லை. நான் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான மெத்தட். லாஸ்ட் 3 இயர்ஸ் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் டெலிகிராமில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. அது கீழே மல்டிபிள் டாபிக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டாப்பிக்கில் நீங்கள் என்னென்ன இதை ஜேர்னல் பண்ணுறீங்க, இப்போ பிட்காயின் ஜேர்னல் பண்ணுறீங்க, எத்தீரியம் ஜேர்னல் பண்ணுறீங்க, ப்ரைஸ் ஆக்ஷன், சைக்காலஜி, இந்த மாதிரிப்பட்ட டாபிக் கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜேர்னல் பண்ணுறப்போ ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த இப்போ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் நான் இப்படி திங்க் பண்ணேன், அதனால தான் இந்த டிசிஷன் எடுத்தேன், அதனால தான் எனக்கு மிஸ்டேக் நடந்துச்சு அப்படிங்கிறத கிளியராக ரைட் பண்ணி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி, ஏன்னா லேட்டராக பார்க்கும்போது புரியணும், அதனால் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஜேர்னல் பண்ணிக்கோங்க. தென் வீக்லி ஒன்ஸ் அதை போய் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ தான் கைஸ் இப்போ ஃபைனல் பார்ட் ஆஃப் த ரொட்டீன் வந்துச்சு. நான் இது ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறேன். இப்போ இருக்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்ஸில் நான் நெக்ஸ்ட்டு எதை பற்றி பேசணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பேசுவேன். ஓகே, ஃபைனல் பார்ட் ஆஃப் த ரொட்டீன். இதில் நீங்கள் ட்ரேடிங் அவுட் சைடாக என்னென்ன பண்ணிக்கலாம், அதாவது ஒர்க் அவுட் பண்ணலாம், அவுட்டோர் கேம்ஸ் விளாடலாம்,
புக் ரீட் பண்ணுறது, ஏதாவது ஒரு டாபிக் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறது, லைக் பாலிடிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பாடி ஹெல்த், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. பிகாஸ் ஜஸ்ட் ட்ரேடிங்லேயே ஃபுல்லாக அப்சஸ்டாக இருக்கிறது கொஞ்சம் பிரெயினுக்கு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் காலேஜ் ஆர் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒர்க் அவுட் மட்டும் ஒரு 45 மினிட்ஸ் பண்ணலாம். பட் வேறு எந்த டாப்பிக்லேயும் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இல்லாமல் ட்ரேடிங் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் ஆக முடியும். தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.